Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அப்புறம் எப்படி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூலை பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் ஓனர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு வேலிட் டொமைன் ப்ளஸ் ஹோஸ்டிங் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கூகுள் அனலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் டொமைனே இல்லை அப்படின்னாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாக நம்மளுக்கு கூகுள் தராங்க. ஸோ நம்மளுடைய வெப்சைட் இல்லைனா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு கிடைக்கிற வெப்சைட் டிராஃபிக்கை ஆர்கனைஸ்டு ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஒரு இன்சைட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு யூசர் எங்கேருந்து வந்தாங்க, எவ்வளோ நேரம் ஒரு பேஜில் ஸ்டே பண்ணாங்க, அப்புறம் எந்த பேஜ்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆனாங்க, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிளியரான ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்புறம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளால ஈஸியாக நம்மளுடைய வெப்சைட் விசிட்டர்ஸை ட்ராக் பண்ண முடியும். அப்புறம் டிராஃபிக் சோர்ஸ், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, லைக் சோஷியல் மீடியாவிலேருந்து வந்தாங்களா இல்லைனா வெப் சர்வீசஸ்லேருந்து வந்தாங்களா, இது எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும். அப்புறம் கோல்ஸ், கன்வர்ஷன்ஸ் அண்ட் அதர் மேட்ரிக்ஸ், இது எல்லாமே நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். அப்புறம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூலை ஆல்மோஸ்ட் 50 மில்லியன் வெப்சைட் ஓனர்ஸ் வந்து குளோபலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரியான அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். அடுத்து எப்படி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ்லேருந்து தர்ற ஸ்கிரிப்ட் கோடை உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜ்லையுமே நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு பேஜில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த பேஜ்க்கான யூஸரை உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்ம கூகுள் சர்ச் கன்சோலை மெட்டாடேகை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணியிருந்தோம். சேம் அதே மெத்தட் தான் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் கோட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸரோட நிறைய ஆக்டிவிட்டியை வந்து ட்ராக் பண்ணும். அதாவது அவங்க எப்போ நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணாங்க, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் அந்த யூசர் உங்களோட வெப்சைட்டை விட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் கூகுள் அனலிட்டிக்ஸோட சர்வருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்புறம் எந்த மாதிரியான டேட்டா எல்லாம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே 2 டைப் ஆஃப் டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அக்விசிஷன் டேட்டா, ரெண்டாவது யூசர் பிஹேவியர் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். லைக் சோஷியல் மீடியாவிலேருந்து வந்தாங்களா, இல்லைனா டைரெக்டாக வேற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பேக்லிங்க் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அங்கேருந்து வந்தாங்களா, இல்லைனா உங்களோட கீவேர்டை கூகுள் சர்ச்சில் தேடும் போது அங்கே ரேங்க் ஆகிருக்கிற உங்களோட வெப்சைட்ல இருந்து வந்தாங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி அவங்களோட ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த யூசர் அக்விசிஷன் டேட்டாவில் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து யூசர் பிஹேவியரல் டேட்டாவில் நம்ம எவ்வளோ நேரம் அந்த யூசர் உங்களோட வெப்சைட்டில் ஸ்டே பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட்டாக விசிட் பண்ண பேஜ் என்ன, அப்புறம் லாஸ்ட்டாக அவங்க எக்ஸிட் ஆகும்போது எந்த பேஜ்லேருந்து வெளியே போனாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் ஒன்ஸ் ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த பேஜுக்கெல்லாம் போனாங்க அப்படின்றத பாத்வே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் உங்களுடைய லேண்டிங் பேஜுக்கு வராங்க, அப்புறம் அபோட்டஸ் பேஜுக்கு போகிறாங்க, அப்புறம் சர்வீஸ் பேஜுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மல்டிபிள் சர்வீசஸை தேடிட்டு அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ் போகிறாங்க, அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலை பாத்வே ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்ஸ் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க இப்போ எப்படி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நம்மளோட வெப்சைட்டுக்கு செட்டப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஜஸ்ட் கூகுளில் கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ வெல்கம் டு கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து நிற்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் மெஷரிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபைடு இ லேர்னிங் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து அக்கௌண்ட் டேட்டா ஷேரிங் செட்டிங்கில் நீங்கள் இந்த செக் மார்க்கை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ஹான்ஸ் டெமோகிராபிக் அப்புறம் இன்ட்ரெஸ்டட் ரிப்போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நேமை கொடுக்கணும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய வெப்சைட் வந்து ஓன் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரே அக்கௌண்ட்டில் எல்லா அனலிட்டிக்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எப்படி இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ரிப்போர்ட்டிங் டைம் ஜோனில் உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். கரன்சியில் ரூபியை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரி கேட்டகரிஸில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எதில் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வரல அப்படின்னா அதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அடுத்து உங்களுடைய பிஸ்னஸோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 10 வரும். ஸோ உங்களோடது எவ்வளவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் 1 to 10 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து இங்கே உங்களுடைய பிஸ்னஸோட இன்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் அப்படின்றத கொடுங்க.
அடுத்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் அக்ரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஐ ஆல்சோ அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 2 டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இமெயில் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் சைட்லேருந்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு இல்லைன்னா ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்செக் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு இருக்கட்டும், அதனால் ஜஸ்ட் சேவ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ், இன்னொன்று கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 வெர்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 4 வெர்ஷன் தான். ஏன்னா யூனிவர்சல் வெர்ஷனை வந்து கூகுள் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 4 வெர்ஷன் தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய பிளாட்ஃபார்மை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து நம்மளுடைய வெப்சைட்டோட URL கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் blog.simplifiedelearning.in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல HTTPS எல்லாம் போடாதீங்க. ஜஸ்ட் உங்களுடைய வெப்சைட்டோட URL மட்டும் கொடுங்க. ஸ்ட்ரீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஸோ இந்த இடத்துல நான் blog அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்ஹான்ஸ்டு மெசரிங் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக ஒரு சிலதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கும். அதாவது பேஜ் வியூ, ஸ்க்ரோல்ஸ், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ், சைட் சர்ச், வீடியோ என்கேஜ்மெண்ட், ஃபைல் டவுன்லோட்ஸ், ஃபார்ம் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷரிங் வந்து இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஏதாச்சும் வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்செக்கும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் கோடுக்கான ஸ்ட்ரீம் ஐடி வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை நீங்கள் 2 விதமாக உங்களோட வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 நீங்கள் செட்டப் பண்ணலாம். ரெண்டாவது மேனுவல் மெத்தட். இதில் நீங்கள் டேரெக்டாக ஸ்கிரிப்ட் ஃபைலை உங்களுடைய ஹெடர் செக்ஷனில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு கூகுள் டேக் மேனேஜர் எப்படி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி கூகுள் டேக் மேனேஜர்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மேனுவல் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல மேனுவல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கோடை காப்பி பண்ணி நம்மளுடைய ஹெடர் செக்ஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட கோடுக்குள்ளே போகிறேன். ஸோ ஆல்ரெடி கூகுள் சர்ச் கன்சோல் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் இந்த கோடையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை திரும்பவும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு என்னோட ஹோஸ்டிங் பேனல் போகிறேன். இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த இண்டெக்ஸ் ஃபைலை நான் திரும்ப ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜ்லையுமே இந்த கோடை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எந்த பேஜ்லையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டேட்டா ரிசீவ் ஆக அப் டு 48 hours ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்காது, இன்ஸ்டண்ட்டாகவே ஆகிடும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து நம்மளுடைய வெப்பேஜை ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ திரும்பவும் நம்மளுடைய அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போவோம். இங்கே நம்மளுடைய டேட்டா வரதுக்கு அப் டு 30 minutes வரைக்கும் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரியல் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து காட்டுது. ஸோ எந்த பேஜில் இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் யூசர் உங்களுடைய வெப்சைட்டில் காட்டிட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அனலிட்டிக்ஸ் செட்டப் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அக்வசிஷன், யூசர் என்கேஜ்மெண்ட், அப்புறம் அவங்களுடைய ரிடென்ஷன் என்ன, டெமோகிராபிக், இது எல்லாமே நம்ம இங்கே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் உங்களோட வெப்சைட்டில் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து எப்படி இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்கிற கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை நம்மளுக்கு தராங்க. இதுக்கு உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே போதும். ஸோ இங்கே 3 கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டியும் 2 கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே அந்த 3 வெப்சைட்டுக்கான ரியல் யூசர்ஸோட எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இந்த கூகுள் அனலிட்டிக்ஸோட டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லேர்னிங் பர்பஸில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ டெமோ அக்கௌண்ட்டுக்கான லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போயிருங்க. இந்த இடத்துல நான் கூகுள் அனலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட் தேடி இருக்கேன். ஸோ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி, கூகுள் மெர்ச்சடைஸ் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ் 4லேயே ஃபுட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் அண்ட் வெப் டேட்டா வந்து இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இல்லை, ஆனால் அதோட ஆக்சஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கூகுள் மெர்ச்சடைஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது 3மே நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு உங்ககிட்ட ஆக்சஸ் கேட்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட இது இன்டிகிரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள்
இந்த லிங்க்குக்கு வந்து தான் இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் தேடிட்டு உள்ளே போனவே இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரன் த்ரூ பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது லைவ் சைட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் போயிட்டு ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுட்டிட்டோடது. இதுவும் கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி. யூனிவர்சல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பழைய அக்கௌண்ட். ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே நம்ம கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மந்த் அண்ட் மந்த் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் செட்டப் பண்ணுறது, அப்புறம் அதோட யூசஸ் என்ன, அப்புறம் டெமோ அக்கௌண்ட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.